நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து அதாவது ஃபார்ம் லேண்டில் வந்து ஒரு அப்டேட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா அவர் வந்து இப்போ நம்மளோட மாஸ்டர் அவரை வந்து நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், இவருக்கு வந்து கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். கேஜுன்னு சொல்கிறதோட ஒரு சிம்பிள் செட்டு. ஆமாம், பாருங்கள், இது ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து 4 அடி வரும். அகலம் பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கும். மேலே போட்டிருக்க தகரை வந்து பார்த்திங்கன்னா 6 அடி இருக்கும். அதாவது இங்கிட்டு ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கும், அங்கிட்டு ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கும். பின்பக்கம் வந்து அப்படியே மறைச்சிருக்கோம். ஆமாம், இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு வளர்க்க போகிறோம், அதாவது முட்டுக்கிடா வளர்க்க போகிறோம், இல்லை சண்டை சேவல் வளர்க்க போகிறோம் அப்படின்னாலும், இல்லை இது மாதிரி நாட்டு நாய்கள், நம்ம கன்னி சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் இது மாதிரி நாய்களுக்கு மட்டும்தான் இந்த கேஜ் செட்டப் அதாவது செட் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபாரின் ப்ரீட்ஸுக்கு வந்து இது எதுவுமே செட் ஆகாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் மண்ணில் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைலாம் வருது. ஆமாம், அதனால் வந்து இந்த நாய்களுக்கு வந்து இந்த கேஜி செட்டப் வந்து செட்டாக இருக்கும், செட் ஆகிக்கிறோம். ஒன்றும் நமக்கு வந்து இந்த கேஜ் செட்டப்னால எந்த பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறது இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு ட்ரை லேண்டு தான். நல்லா ஒரு செட்டப் ரெடி பண்ணியாச்சு. மேலே மட்டும் இன்னும் இதில் என்ன ஒரு ஒர்க்கு பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு தென்னங்கீத்து போடணும். ஒரு 10 கீத்து வாங்கினோம்னா அது போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நாய்க்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். வெயிலோட தாக்கம் ஒன்றும் அதுக்கு தெரியாது. ஆமாம், இப்போ பாருங்கள் எப்படி படுத்து தூங்காப்லைன்னு பாருங்கள். நம்ம லைட் இங்கே வந்து இன்னும் பவர் சப்ளை வரல, அதனால் பார்த்திங்கன்னா சோலார் பவர் தான் கொடுத்துருக்கு. சோலார் வந்து இந்த மாடல் கூட இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாடல் தான், இந்த மாடல் சோலார் பேனலு ஸ்ட்ரீட் லைட்டுங்கிறது. அதை வாங்கி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது சாயங்காலத்தில் இந்த வெயில் எதிர் வெயில் அடிக்கும். எதிர் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த ஷேட் நெட் போட்டிருக்கோம். இந்த பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா எதிர் வெயில் அடிக்கும். அதாவது இந்த பக்கத்துலேருந்து தான் வரும் சூரியன், அதனால் இங்கே இந்த ஷீட்லேயும் அடிக்கும், இந்த தகரத்துலேயும் அடிக்கும், இந்த ஷேட் நெட்லேயும் அடிக்கும். அதனால் வந்து 2 பக்கமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பகலில் வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால வெயில் தான் ரொம்ப ஓவராக இருக்கும். பகலில் மேல் வெயிலுக்கு வந்து உச்சி வெயில் அப்போ உள்ள வெயில் வராது. ஆமாம், அதனால் பகல் நேரத்தை பற்றி பிரச்சனை இல்லை. சாயங்கால வெயில் தான் ரொம்ப ஓவராக இருக்கும். காலை வெயில் கண்டிப்பாக அடிக்கணும். அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடுனா இது நார்த் சைடு மட்டும் நமக்கு வந்து அடைக்காமல் வச்சுருக்கோம். பாருங்கள், அடுத்து மேலும் வந்து இன்னும் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். இப்போ தான் கேஜ் வந்து செட் பண்ணியிருக்கோம். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.